Students, part 9 decomposition reaction la second type electrolytic decomposition reactions. Okay va? So electrolytic decomposition reaction is also called as electrolysis. இது நாம் என்னன்னு சொல்லலாம்? electrolysis-னு சொல்லலாம். கவனிங்க. So decomposition நம்ம wordingsலே தெரியுது. So decomposition reaction is carried out by using electrical energy, electricity. Okay va? Electricity யூஸ் பண்ணிட்டு நம்ம காம்பவுண்டில் decomposition reaction carry out பண்ண போகிறோம். ஓகேவா? So the decomposition reaction is carried out by using electrical energy, electricity. Okay. So இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி எப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் குளோரைட் சொல்யூஷன். இப்போ சோடியம் குளோரைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அக்குவஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அக்குவஸ்னால் என்ன அப்படின்னா சோடியம் குளோரைட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ 2 எலக்ட்ரோட் எடுத்துக்கிறோம். சரியா? இது நெகட்டிவ் எலக்ட்ரோட், இது பாசிட்டிவ் எலக்ட்ரோட். 2 electrodes are dipped in sodium chloride solution. 2 electrodes எடுத்துகிட்டு நம்ம சோடியம் குளோரைட் சொல்யூஷனில் டிப் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி 2 electrodes எடுத்துகிட்டு சோடியம் குளோரைட் சொல்யூஷனில் டிப் பண்ணிட்டோம். ஆன் பாசிங் எலக்ட்ரிசிட்டி, இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? 2 எலக்ட்ரோடுக்கு இன்பிட்வீனில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், 2 electrodes இருந்துச்சு. 2 electrodes are dipped in electrolytic solution, aqueous solution of sodium chloride. aqueous solution அப்படின்னு என்ன அர்த்தம்? சோடியம் குளோரைடு எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி அதை நம்ம பீக்கரில் எடுத்துருப்போம். ஓகேவா? அந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷனில் 2 electrodes டிப் பண்ணியாச்சு. ஆன் பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட், 2 எலக்ட்ரோட்ஸுக்கு இன்பிட்வீனில் என்ன பாஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். அப்படி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா aqueous சொல்யூஷன், அந்த aqueous சொல்யூஷனுக்கு பேர் எலக்ட்ரோலைட்டுன்னு பேர். ஓகேவா? சோடியம் குளோரைட் சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 எலக்ட்ரோட்ஸை டிப் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் அயான்ஸ் இருக்கும். ஓகே, Na ப்ளஸ் அயான்ஸ் பாசிட்டிவ் அயான் மைக்ரேட் டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட். நெகட்டிவ் அயான் இஸ் மைக்ரேட் டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ஓகேவா? நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். Na ப்ளஸ் அயான்ஸ் மைக்ரேட் டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட். Cl மைனஸ் அயான்ஸ் இஸ் மைக்ரேட் டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ஓகேவா? ஆன் பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட், ஓகேவா, the ions are migrate towards opposite charged electrode. So positive ion migrate towards negative electrode, negative ion is migrate towards positive electrode. This is called electrolysis. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற அயான்ஸ், எலக்ட்ரிக் சொல்யூஷனில் இருக்கிற அயான்ஸை ஆப்போசிட் எலக்ட்ரோட்ஸை நோக்கி நகர செய்ய வைக்கிற இந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ராலிசிஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு அந்த சோடியம் குளோரைடை என்ன பண்ணுறோம்? ஸ்ப்ளிட் பண்ணுறோம். Na அண்ட் Cl பிரிக்கிறோம். அதுதான் எலக்ட்ராலிசிஸ். புரியுதா? பாருங்கள், சோடியம் குளோரைடு அக்குவஸ் சொல்யூஷனில் வச்சுட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது, ஸோ சோடியம் குளோரைடு ஸ்ப்ளிட் இன்ட்டு Na அண்ட் Cl. பாருங்கள், 2 NaCl எடுத்துக்கிறேன். இப்போ 2 NaCl நான் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ணும்போது 2 Na சோடியம் மெட்டலாக பிரிஞ்சிருச்சு. 2Cl Cl2 கேஸாக மாறிடுச்சு. On passing electricity, the sodium chloride is split into sodium metal and chlorine. இப்போ பாருங்கள், சோடியம் chloride is compound. எப்படி மிஸ் இது காம்பவுண்ட்னா, இதில் Na இருக்குது, Cl இருக்குது, அதனால் காம்பவுண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, compound is decomposed to give a sodium is element, chlorine also a element. So this is an example of compound to element decomposition reaction. Compound to element decomposition reaction. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள், போட்டோ decomposition reaction. ஸோ போட்டோ decomposition reaction also called as போட்டாலிசிஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை போட்டாலிசிஸ். கேட்பாங்க, போட்டாலிசிஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் போட்டாலிசிஸ்? ரைட் த போட்டாலிசிஸ் ரியாக்ஷன். எக்ஸ்பிளைன் த போட்டோ decomposition reaction with example அப்படின்னு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஸோ போட்டோ decomposition reaction, எக்ஸ்பிளைன் த போட்டோ decomposition reaction with example ஆர் போட்டாலிசிஸ். எப்படி வேணாலும் கேட்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம சொல்லும்போதே தெரியுது, போட்டோனா லைட். ஓகேவா?
So இப்போ decomposition reaction is carried out by using light. Light is a form of energy. ஸோ லைட்டுங்கிறது கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். லைட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டீகம்போசிஷன் ரியாக்ஷனை பண்ணுறோம். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் பை யூஸிங் த லைட். ஓகே, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சில்வர் புரோமைடு எடுத்துக்கிறோம். சில்வர் புரோமைடு இஸ் லைட் yellow கலர். light yellow color compound is light yellow color compound is silver bromide. Okay, light yellow color compound is silver bromide. On passing light, okay, the silver bromide is decomposed to form a silver and bromine gas. பாருங்க, so 2 AgBr லைட்டை பாஸ் பண்ணும்போது 2 Ag தனியாக வந்துருச்சு. 2Br Br2 கேஸாக வந்துருச்சு. 2 Br நம்ம Br2 கேஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ Ag என்ன கலரில் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு லைட் எல்லோவாக இருந்துச்சு. லைட்டை நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் இருக்கிற கலர் மாறிடுச்சு, கிரே கலராக மாறிடுச்சு. காரணம் என்ன, ஆன் பாசிங் லைட், ஸோ சில்வர் bromide is decomposed to form a silver and bromine gas எவாப்ரேட் ஆகி போயிடும். அப்போ அந்த இதில் வந்து சில்வர் மட்டும்தான் இருக்கும். ஸோ த கலர் ஆஃப் சில்வர் இஸ் கிரே கலர். ஓகேவா? ஸோ இப்போ என்னாச்சு, லைட் எல்லோவாக இருந்து கிரேவாக மாறிடுச்சு. This is called photolysis. So silver bromide is decomposed to form a silver and bromine gas by passing light. This is called photolysis. Okay, light யூஸ் பண்ணிட்டு ரியாக்ஷன் நடக்கிறதுனால இதை photolysis-னு சொல்கிறோம். Okay, silver bromide is compound is decomposed to form a Ag element, Br2 also element. Okay, so this is an example of compound to element decomposition reaction. இது வந்து காம்பவுண்டில் இருந்து எலமெண்ட் ஃபார்ம் பண்ணுற ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு இது எக்ஸாம்பிள். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ புக்லேயும் பார்க்கலாம். 2 மார்க் கொஷின் கேட்பாங்கப்பா. ஸோ எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா வித் எக்ஸாம்பிள்னா இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இது வரைக்கும் எழுதணும். சரியா? அந்த ஹெட்டிங் முடிய. ஓகே, பாருங்கள். electrolytic decomposition reaction. In some of the decomposition reaction, electrical energy is used to bring about the reaction அப்படின்னு போட்டுக்கோங்க. இதான் டெஃபினிஷன். ஸோ எக்ஸாம்பிள் அடுத்து, ஸோ எக்ஸாம்பிள்னு போட்டு பாயிண்ட் போட்டு எழுதுங்க. Decomposition of sodium chloride occurs on passing electric current. Though it's aqueous solution, sodium chloride decomposes into metallic sodium and chlorine gas. Okay, this is process termed as electrolysis. Compound. So here a compound sodium chloride is converted into elements sodium and chlorine. So it is a type of compound to element type. Element decomposition reaction. So இது ஒரு 2 mark question. Next, what is photo decomposition reaction with example னு கேட்கலாம். Write the photo decomposition reaction with example னு கேட்கலாம். Or explain the photo decomposition reaction with example னு கேட்கலாம். So what is photolysis அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த 2 மார்க் பாருங்கள், இது ஒரு 2 மார்க்கு. ஸோ லைட் இஸ் ஹெட்டிங் பாருங்கள். Light is another form of energy which facilitated some of the decomposition reactions. This is definition. For example, silver bromide is decomposed to light. It breaks down into silver metal and bromine gas as the decomposition is caused by light. This kind of reaction is also called as photolysis. So 2 AgBr light gives 2 Ag plus Br2 gas. கீழே வந்து ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும். பாருங்கள், சில்வர் bromide is light yellow on passing sunlight பாஸ் பண்ணும்போது இதில் சன்லைட்டை பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்டட் இன்டு கிரே கலர் because on passing sunlight the silver bromide is decomposed to form a silver metal. இந்த கிரே கலர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா சில்வர் மெட்டல் தான் சன்லைட் படும்போது என்னவாக மாறும், கிரே கலராக மாறும். ஸோ இப்போ கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் சில்வர் ஃபிலிம் தான் பூசியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியெலாம் போட்டுட்டு நம்ம வரும்போது கூலிங் கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா சன்லைட் படும்போது ப்ரௌனாக மாறும். ஓகேவா? அது லைட் சென்சிட்டிவ். அதனால் என்ன ஆகும், லைட்டு பட்டதும் அப்படியே ப்ரௌனாக கொஞ்சம் லைட்டு கிரே கலராக மாறும்.
ஓகேவா? ஸோ அதுவே நிழலில் வந்துட்டாங்கன்னா அந்த கண்ணாடி என்ன ஆயிரும், மறுபடியும் ஒயிட்டாக கிளாரிட்டியோட மறுபடியும் மாறிடும் இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே சில்வர் கோட் பண்ணியிருப்பாங்க. சில்வர் இந்த இடத்துல சில்வர் புரோமைட் போட்டிருப்பாங்க. அங்கே என்ன ஆகுது, சில்வர் இஸ் லைட் சென்சிட்டிவ். சில்வர் புரோமைடில் லைட் படும்போது அங்கே என்னவா மாறுது, கிரே கலராக மாறுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். 2 மார்க்கில் கேட்டால் ஒரு ஹெட்டிங் அதனோட எக்ஸாம்பிளோட எழுதிடுங்க. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்னா தேர் ஆர் அதிலிருந்து ஆரம்பித்து இந்த போட்டா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இந்த ஹெட்டிங் போட்டுட்டு ஒரு ஹெட்டிங்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?